எனக்கு இன்னைக்கு நல்ல உணவு கிடைச்சிட்டு சொல்லிட்டு மலமலண்ட ஒவ்வொன்றா பிடிச்சு உடனடியாக சாப்பிடும். ஈரல்கள்ல என்ன சத்து இருக்குமா? ஈரல் சத்து. ஹலோ அனுஷ்யா கடுக்கு பொங்கல் சதனியோ சுடச்சுடாவோ அதுக்கு என்ன கொண்டு வா, சாப்பிட்டாலும் சாப்பிடுவான். எந்த பக்கத்துல உள்ள பெரிய பெரிய கருங்கல் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து ஊனாயிட வயிற்றுக்க வச்சு மணமாண்டு தச்சுட்டு சூப்பரான காலை சாப்பாடு பாருங்கள். நல்ல குழிப்பணியாரம் மொறு மொரண்டு இருக்குது. சூப்பரான குழிப்பணியாரம், அப்படியே வந்து இட்லி சம்பல், அப்படியே நல்லொரு தரமான காலை உணவு. ஓகே, இன்றைய தினம் பாருங்க நல்ல சூப்பரான சத்தான மொறு மொரண்டு நல்ல குழிப்பணியாரமும் இடி சம்பலும் சூப்பரான வந்து எத்தனையோ மாதங்களுக்கு பிறகு நான் செஞ்சு சாப்பிட்றேன். உண்மைக்குமே நல்ல டேஸ்டான சாப்பாடு. மொறு மொரண்டும் இருக்குது, நல்ல சத்தாக இருக்குது. பட் இதுக்கு வந்து தோசை எலும்புனா உளுந்து கூட போடும், அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். இடி சம்பளுக்கு தான் உங்களுக்கு குழிப்பணியா நல்ல டேஸ்டாக இருக்கும். ஏலக்காய் போட்டு சூடான டீ சாப்பிட்டு டீயும் குடித்தா தரமான கடை சாப்பாடு. ஈரல் எடுத்து வச்சுருக்கேன். ஈரலில் ஒரு பிரட்டல். அப்படியே நான் வந்து இன்றைக்கி இந்த வீட்டை தான் சமைக்கிறேன். இப்போ அம்மா சொல்லியிருந்தேன்னு சொன்னால் ஏஞ்சுமாக்கும் வந்து சிக்கன் காய்ச்சி கொடுக்க சொல்லி, இதில் வந்து பேரண்ட்ஸ் சிக்கன் தான் இருக்குது பாருங்கள். ஏஞ்சு குட்டிக்கு சிக்கன், அப்படியே வெங்காயப்பூ வர, அப்படியே பைத்தங்காயம் மஞ்சள் போட்டு ஒரு வெள்ளைக்கறி. இதுமே இது நல்ல ஒரு சத்தான சாப்பாடு. ஈரலில் வந்து பாருங்கள் ரத்தம் ஊறுமாம் என்ன நல்லா தான் சுவாசம் போயிட்டு ஈரல் வேண்டி கொண்டிருக்கார். அப்போ ஈரலை பிரட்டி இன்றைய தினம் சாப்பிட போகிறோம்.
வெல்கம் டு ஜொலி பிளாக். நான் உங்கள் சார் உண்டைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னேன். எங்கள்ட வீட்டை தான் நிற்கிறேன். எங்கள்ட வீடு எந்த வீடு? வாடகை வீடு. வாடகை வீடு. தங்காணி இந்த கோயில் கேட்டாலே நிற்க வேண்டியான். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, வெட்டிங் டேக்கு அப்புறமா கொஞ்சம் நாளாக பிஸி. ஏன்னா வீடியோ எடுக்க போனது 2-3 நாளாக பிஸி. அப்போ நாங்கள் கொஞ்சம் சரியா டயர்டாக போயிட்டோம். தெரியுது. ஓ, அப்போ சரியா டயர்டாக போயிட்டோன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வேறு ஸ்பெஷலியாக உனக்கு எதிர்பார்க்குறதான இப்போ கொஞ்சம் உடம்பு வீக்காக போயிட்டு ரத்தம் ஊடுற சாப்பாடுலாம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காமே. சுவாச என்ன சொல்லிருக்க ஈரெல்லாம் வேண்டி கொண்டு வந்துருக்கேன். அப்போ வடிவா நான் சமைச்சு சாப்பிடுவேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆள் சாப்பிடவும் இல்லை, வெளியிலேண்டு போயிட்டேன் என்ன. அப்போ இன்றைய தினம் வந்து நான் இங்கேயே சமைக்கிற நாடு ஏஞ்சல் குட்டிக்கு ஒன்றும் சாப்பிடலான்னு சொல்ல இப்போ அம்மாவை வர ஃப்ரிட்ஜுக்காக எடுத்து சிக்கன் தந்தா. அப்போ அதையுமே நான் சமைச்சு நான் இப்படி ஈரல் பிரெட்டல் சொல்றேன்னு சொல்லி இப்போ சமைச்சு இந்த குட்டீஸ்களுக்கும் அங்கங்கெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே சமைச்சு கொண்டு சொல்கிறோம். ஐயோ இது எல்லாம் கண்ணார கண்டுட்டு தான் எப்படி தன்னுடைய அரையல் சோறு கறி சாப்பிடணும். இதே சாப்பாடுன்றது அடிப்படையா. இன்னைக்கு எத்தனை நாள் நீங்க பெத்து? 25. அப்ப இன்னும் 6 நாள் இருக்குது. 6 நாளுக்கு அப்புறம் சாப்பிடலாம். ஒரு எப்பயும் சாப்பிடலாம். அது இதான் சித்தப்பா அந்த என்ன சொல்றது வெட்டிங் டே கிஃப்ட். அந்த 2 நாள் கழிச்சு அவரை அப்படிதான் அந்த டைம் வேண்டுது. அந்த என்ன தெரியாது பார்த்தா சொன்னேன். அப்ப எனக்கு வந்து நீண்ட நாட்களாக அது காது குத்துறாங்க சரியான விருப்பமா இருந்துச்சு. எப்படி இருக்குது என்னது? நல்லா இருக்குது. உண்மையா எல்லாம் பார்த்துதான் குத்துங்க. உண்மையாவா? ரெண்டுமே நீ போய் பார்க்கலாம். என்னண்டு போட்டிருக்கிற சோலாம்பு சோலாம்பு செட்டியா? அப்ப சோலாம்பு தான் போட்டிருக்கேன். வெட்டிங் டே அந்த டைம் காசுல போல இருக்கு. அப்ப ஜெஃப்னா போறோம்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டு முதல்ல அது சொன்னவர் நான் சரி இப்படி தாண்டிட்டு நீங்க ஏதாச்சும் கேளுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப பார்த்தா எனக்கு 3 நாட்களாக ரசாயனெல்லாம் குத்தி இருந்தேன் வடிவேங்க. அப்ப நான் குத்தினாலும் என்ன சொல்ல குத்தேக்கந்த என்னட்டு தான் கண்ணாடி தந்தது. நானும் வந்து இதுலயா தான் குத்த சொல்லி சொன்னேன். அப்படிதான் நான் குத்தினா பிறகு வந்து ஒரு நகைக்கடையிலே மாக்களா இருந்தேன். விளையாடுறாங்க எல்லாம் நாங்க இதே இந்த வீடியோக்கெல்லாம் எடுத்திருப்போம். நகைக்கடையிலே வந்து நிறைய ஆக்களா எல்லாம் இருந்துச்சு. அப்ப சரியான்ட்டு இப்படியா குத்தியாச்சு. சொன்னவங்க அந்த கடைக்காரங்க இந்த மேல்கால குத்துறெல்லாம் டக்கு நம்ம தோட்ட தூண்டுடுமாம். ஆகவே நீங்க பிறகு இப்படி மேல குத்தோன்னு சொன்னாலும் குத்துலாம்னு சொல்லிட்டு ஏன்னா டக்குன்னு இப்படி குத்துனாங்க. நான் பெருசா இல்ல இல்ல மெஷின் ஆலை எல்லாம் இல்ல, சின்ன கூறு ஆணி மாதிரி ஊசி ஊசியோ அதெல்லாம் இப்படிதான் ஒருக்கா கடுகு எடுத்து அதோட சரி ஓடிக்கொள்ளு காய் வளரும். காய் வளரும். அது நேற்று வந்த உடனே வந்து விட்டுனான் நானு. அப்ப ஏஞ்சிமா குடி முடியா பாக்குற உடைய சாப்பிட்டாச்சு. எஞ்ச குட்டிக்கு வடிவா சாப்பிட்டா ஒரு குட்டி தூக்கம் பகல்ல நித்திர கொள்றவாவோ அந்த பழக்கம் இல்ல. அது என்ன சொல்றா தெரியுமே அதுல வந்து சமைச்சலாம சாப்பிட. அப்ப நான் என்ன ரொம்ப சாப்பிடணும். அப்ப நான் ரொம்ப சாப்பிடணும் நான் கதை சொல்லி வந்தது கேட்டவா என்ன நிக்குமா? ஏன் அவங்க தெரியும் கதைகள் கிளம்பின. அப்ப நான் இப்ப என்ன சொல்றேன் பெரியப்பா அங்க நிக்கிறனாடி நான் எத்தனால என்ன பிள்ளை கதையெல்லாம் சொல்லல. நைட்டுல நான் ஏஞ்சுமா நித்திர கொள்ளையில அப்ப நிறைய நாளா மிஸ் பண்ணிட்டேன். அப்ப குட்டிமாக்கும் ஒரு கதை சொல்லத்தான் வேணும் கண்டிப்பா. ஏன்னா பெரியம்மா இப்ப சமைச்செல்லாம் சுட சுட வச்சுட்டேன். வடிவா சாப்பிட்டுட்டு பிள்ளைய கதை சொல்றேன். என்ன ஏஞ்சுமா தான் நான் முதல் சாப்பிட்டது. பெரியம்மா நல்லா இருந்துச்சாமா? குத்தரிசியோட வழியா சாப்பிட்டேன். சரி இப்ப நானும் குத்தரிசியோட ஒரு சாப்பாடு ஒரு பிடி பிடிச்சிட்டு அப்புறமா அங்கே குட்டிமாங்க சொல்லி இப்போ இன்றைய பொழுதுக்கு வந்து இப்படியா தானே நான் வெளியில் 2 மேடம் போகலை. 2-3 நாளாக சரியான பிஸியாக இருந்து வெளியில் தெரிஞ்சுட்டேன். அப்போ இன்றைக்கும் வந்து ஒரு வெளியில் பயணம் தான் சுவாஸ் போயிட்டேன். இருந்தாலும் வந்து எனக்கும் போக விருப்பம் சொன்னேன். வேற தான் அட்டி தான் விழுவன் எங்களுக்கு போனா கணக்கெல்லாம் பயணம் பண்ண விருப்பம் இல்லோ. அப்ப அந்த இதுதான் எனக்கு சொன்னேன் வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன். அப்ப நான் போட்டுமென்னு சொல்லிட்டு வேணுமா பெரியம்மா வந்து வடிவா திருப்தியா சாப்பிட்டு பிள்ளைய குட்டிக்காத சொல்றேன் என்ன. ஓகேயா பாருங்க இதுதான் என்னுடைய சாப்பாடு. ஏஞ்சுமா வடிவா இருக்குது மண்கோப்பையில போட்டு அப்புறம் அது ஏதாச்சும் ஒரு பச்சையா இருந்தா தான் பெரியமா சாப்பிடணும். அப்படியே ஏஞ்சுமாவும் அதை கடைப்பிடிக்கணும். என்ன பைத்தங்காய்க்கு என்ன சொல்றேன் கொஞ்சம் தூள் கூடிட்டு தூள் பிரட்டல் ஈரல் பிரட்டல் இதோட வந்து இவ்வளோ வடிவா திருப்தியா சாப்பிட போறேனே. ஈரல்கள்ல என்ன சத்து இருக்குமா?
ஈரல் சட் ரத்தம் மாமா ரத்தம் உண்மைதான். ஈரல் பிளேட்டோட வெங்காயப்போ வர அப்படி டேஸ்டாக இருக்கும். வெங்காய பூரா நான் சாப்பிடக்கூடாது. இது அப்போ நானும் வேணும் தான் சாப்பிட்டு இருக்கேன். நாள் பச்சை பசை ரெண்டு சாப்பிடுது. இந்த சாப்பாடு கண்ணாடி வீணா கொஞ்சமா சாப்பிடுறது அரைச்சாரு. இல்லை இல்லை இந்த மக்கள் இந்த கறி கிட்ட கொண்டே போக பிடிக்காது. கொண்டு போய் சொல்லி பண்ணிக்கு மங்கால கொண்டே சாப்பிட சொல்லி அந்த இது பிடிக்காது. இந்த அரிசி நல்லா இருக்கும். எங்களுக்கு ஜிஎஸ் தான் அந்த 10 கிலோ அரிசி. அப்படியா? இப்ப நானும் விரைவில் காட்டு மாத்தினா இங்க ஒவ்வொரு மாசம் மண்ணம் இருந்துட்டு கூப்பிட்டு தருவினா என்ன தர்றா அரிசி 10 கிலோ அரிசி நல்ல அரிசியா இருக்கு. முதல்ல என்ன அந்த இப்படி அரிசி தான் கூப்பிட்டு 10 கிலோ புத்தரிசி ஆனோம். புத்தரிசி ஆட்டக்காரி பிள்ளைங்க ஆட்டக்காரி அரிசிக்கு ஆட்டக்கார அரிசி நல்லது. இது மாட்டக்கார அரிசியோ? இது வந்து இல்ல இது மொட்டை கருப்பேன். மொட்டை கருப்பேன் அரிசி வேறெல்லாம் தெரிஞ்சிருக்கு. மொட்டை கருப்பேன் நல்லா இருக்கும். நான் வெளியில கூட தெரிஞ்சேன். இந்த வீட்டுல மிஸ் பண்ற ஒரு ஆள் கூட யாரு? ஏஞ்ச குட்டி. ஏஞ்ச குட்டி தானோ? இப்ப வருமென்று பாக்கும். வர போண்டா பூ கட்டிடும் தலையில பயத்துல. ஏஞ்ச அப்படியே 5 பேமா வாராண்டாப்பெல்லாம் பூ கட்ட விட்டது. பேஞ்சு திங்கள்ல இருந்துனே சரியானா? ஓ அவரு சாப்பாடு தேவையில்லை. ஏ நீ விரதமா என்ன வடிவா சாப்பிட்டா காணுமா? எனக்குமா சேர்த்து சாப்பிட்டா இங்க அம்மா என்னாலும் இந்த பாசம் தாங்கல. கேட்டுதான் ஆக போகணும். என்ன செய்யறது? உண்மைதான். பின்ன நல்ல அலுவலா போயிட்டே தானே. அப்ப பின்ன என்ன மாதிரி சாப்பிடுறாரு. ஓ மதியம் கடையில சாப்பிடுறேன். கடையில் சாப்பிடுறேன். அவரு பெருசா கடை சாப்பாடு பிடிக்காது. சிக்கன் வளண்டா பிடிக்கும். சிக்கன் இங்க நின்று சாப்பிடம் இருக்க மெல்லாயிட்டாக்கம் எல்லாம் போயிட்டா ஒரு வீடியோக்குள்ள போயிட்டா பின்ன தான் வருவேன். அப்ப என்ன சொல்றேன் காலமே சிலது சாப்பிடணும் மதியம் 2 நேரம் சாப்பாடும் சாப்பிடுறதே இல்லையா? இங்க தான் அந்த கோழிப்புக செய்து சாப்பிட்டோம். அப்ப சாப்பிட்ட சாப்பாடு தானே அதுக்கு அப்புறம் ஒழுங்கா சாப்பிடலையா? அந்த மனம் வயிறு அரை சாப்பிடலாம். சும்மா இதுல போறது கடையில போறது டீயை குடிக்கிற அப்படி இப்படி இருந்தாங்க. திருப்தியான சாப்பாடு இல்லை. பிஞ்சு சாப்பிட்ற சாப்பாடு தான் நாங்கள் போய் என்ன சொல்றாங்க ரெஸ்ட் எடுக்க வந்துருக்கேன். தெற்கு வைக்க இன்றைக்கும் வெளியே போயிட்டாரு. இன்றைய போயிட்டேன். என்ன செய்யறது? இரவுக்கு அவருக்கு சமைச்சு கொடு. கறி இருக்கு எடுத்து வச்சுனா. அப்படியா? ஆனால் அந்த பைத்தங்காய் கறியை மட்டும் கொடுத்துடக்கூடா. குறைப்பு பண்ணிட்டேன். சரியா ஏஞ்சல் முட குறைவுன்னு சொல்லலாம். அப்படி குறைவு. ஆனால் எங்களுக்கெல்லாம் குறைப்பு வேணும். இது கொடுமையாக சாப்பிடும். 32 கிலோ மீன் பின்ன பொலிவா வர மாட்டோம். சாப்பிட்டே இல்லை. அப்படி இல்லையா? சாப்பிட்டு சாப்பிட்டு என்னுடைய பிளேட் எவ்வளோ காலி ஆயிடுச்சு. ஒரு மாதம் ஃபுல்லா ஒரே சாப்பாடு சாப்பிட்றா கஷ்டம் தான். நாக்கு மரத்து போடும். அதுவும் இல்லை மரச்ச கறி எல்லாம் சும்மா அரைச்ச கறி இல்லை. சீரகம் கூட போட்டு அரைக்க கச்சும் நல்லா. ஏன் அப்படி சீரகம் மட்டும் கூட போடுறது? குழந்தைக்கு நல்லமா. அப்படியா? இப்போ கொஞ்சம் மரக்கறி சேர்க்க அவளுக்கிட்ட. நான் பப்பாசி பழம் சாப்பிடலாம வந்து மிஸ் அக்கா நான் நோமண்டவா. அப்போ எங்கள் அக்கா கொடுத்து விட்டுக்குறாங்க. நான் பப்பாசி பழம் மூத்தக்கா மருந்து பழம் அப்ப வட்டி எனக்கு கொடுத்து விட்டுக்கிறாங்க சாப்பிட சொல்லி. என்ன மிஸ்ஸிட்ட கேட்க தானே வேணும் சாப்பிடலாமா? மிஸ் சொன்னா வடிவா சாப்பிடலாமா? ஆப்பிள் பழம் சாப்பிடலாமா? ஓ கொஞ்சம் கொஞ்சம் கேரட்டு கீரி எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவேன். அப்போ அனுப்பலாம். நான் வீடியோக்குள்ள அப்படின்னு எனக்கு இப்போ வர போன ஆசையா இருக்கு. கண்டிப்பா. அப்படியா? என்ன செய்யற சூழ்நிலை எப்படியா இருக்கு? அப்போ இப்போ வர போன்றிருக்கு. அதை மாதிரி
32 பிப்ரவரிங்க. நான் பெரிய மகாராணி இல்லாதக்கா ஒழுங்காக எல்லாம் அப்படி எல்லாம் ஆக்கள் விட அதெல்லாம் வீடியோக்கு போறதுக்கு மகள் பேசி நம்ம அன்னைக்கிறேன் மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை இப்போ கேட்டாலும் போவேன் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவன் சாப்பிடுற விதத்தை பாத்தீங்கன்னு சொன்னேன் அடிதான் கொடுக்கணும் போல இருக்கும் எல்லாம் அம்மா இல்ல கண்காண அம்மா பக்கத்துல இருக்கா பாத்துக்கொண்டு அதான் சொன்னேன் என்ன மேல சாப்பிடுவோம் ஓமல செல்லம் வந்து சாப்பிட்டு காட்டுங்க ஒன்னுதே சாப்பிட்டான் நேற்று மேல சாப்பிட்டாங்க. சரி சாப்பிட்டாங்க இருந்துட்டு சாப்பிடலாம் ஒவ்வொரு நாளைக்கு சாப்பிடலாம். பொறிக்க வச்சா ஒரு விருப்பம் இல்லா சாப்பாடு இங்கே முடிக்கிறேன் எங்களுக்கும் உங்களுக்கும் கொண்ட பிள்ளைகளுக்கும் தான் கூடாது. அதை கேட்குது இப்படி அரைக்கிறவாக்கு தான் தெரியுமா இந்த அருப்பு அப்படிதான் தான். ஹலோ அன்ஸ்ரியா கடுக்குறா கோல். ஆம் என்னது நாங்கள் சாப்பிட்டோம். ஏன் பொங்கல் சதனியோ சுடச்சுடாவோ அதுக்கு நான் கொண்டு வா சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன். அப்போ அம்மாவுக்கு நான் கொண்டு வா. ஓகே அப்போ இதோட என்னுடைய சாப்பாடும் காணும் தேங்காய் கறி முறைக்குன்னு சொன்னாதானே அனுஷாக்கா வந்து பொங்கல் நல்ல ஸ்பெஷலாக செய்வா சுடச்சுட செய்வா அங்கே கொண்டு வாரா. அப்போ அதையும் சாப்பிடலாமே பின்ன கண்டிப்பா சுடச்சுட உரைப்பா சாப்பிட எனக்கு இப்போ சூடான இனிப்பான சர்க்கரை பொங்கல் எல்லாம் சாப்பிடணும் விதம் விதமா. பொங்கலும் சாப்பிடக்கூடாது உங்களுக்கு பயிர் போடுறது சாப்பிடக்கூடாது பிள்ளை கொத்து உண்மை கதை. என்ன சொல்ல முன்னோர்கள் சொன்ன பழமொழி சரிதானே கல்யாணம் கட்டினால் கால் கட்டு பிள்ளை பெத்தா வாய் கட்டு. அது சரியான வாய் கட்டு தானே. நான் கல்யாணம் கட்டினா கூட கால் கட்டுன்றது அப்படி சொல்லிடாது எனக்கு அப்படியே சரியான கால் கட்டு ஜோலி பிளாக்கு லேம் ஜோலி ஆல்வேஸ் லேம் ஜோலி. அது என்ன சொல்லுவாங்க அம்மா அதுக்கு எது பார்ட்னர் வந்து இருக்க வந்து எல்லாத்துக்குமே வந்து சிடு மூஞ்சியா ஸ்ட்ரிக்கா அப்படி வந்து தானே இருக்கிறார்கள்ட வந்து அந்த கால் கட்ட வசனம் வேலை செய்யும். மனைவி அமைவதெல்லாம் எனக்கா அப்படி இருக்கு பொங்கல் சும்மா சாப்பிடலாம் ஞாபகத்தை போடு அப்படி இல்ல பொங்கல் இவ்வளவு தான் இருக்கு எல்லாருக்குமே கொடுத்து அது மாதிரி கடைசியா எனக்கு இவ்வளவு தான் ஆம்பிட்டது. எனக்கு பொங்கல் பிடிக்காது என்ன சாப்பாடு எடுத்தாலும் பிடிக்காது அது என்ன சொல்றது அப்படியா நெஞ்சுமா அப்படி மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு கச்சா நம்மளாம் சங்காடி விட என்ன டேஸ்ட்னு சொன்னா கடலை பருப்பு அதே மனுஷாக்கா பொங்கல் நல்ல டேஸ்டா வைப்பாரு. அதான் அப்படியே பதினாக்கா ஹோட்டல் நிறைய சாப்பிட வந்தேன். எங்கட வீட்டுக்கே உண்மையா சமைக்கக்கூடிய அன்சியாக்கா நல்லா அடுத்த மூத்தக்கா சமைப்பா மூத்தக்கா செய்வா. அப்ப தாங்க நீங்க எல்லா சாப்பாடும் செய்ய தெரியாது இடியப்பம் வைக்க தெரியாது எங்களுக்கு எல்லாம் மாப்பிள்ளை வைக்க தெரியாது இடியப்பம் மாவள் மூத்தா காஞ்சி அக்கெல்லாம் அப்படி இல்லை உன்னை பார்த்தா டக்குன்னு செய்வினா அதே மேம் அவன் ஹஸ்பண்ட் மேன் வந்து இந்த சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு இருக்கிற அப்படி இல்ல அப்படி இல்ல என்ன சொல்றது இதுக்குதான் சின்ன வயசுல வெட்டிங் பண்ணி போயிருந்தேன் 18 19 அதான் காரணம் அப்படியே போனோன்னு சின்ன வயசுலயே சாப்பாடு தான் கத்துக்கொண்டு இருந்தாங்க இப்பவே வயசு இந்த கட்சி சமைக்க தெரியாதுல்ல அம்மா நம்மள சொல்லணும் வேணும் எந்திரிமே நம்ம சந்தையால மீன் கொண்டு வந்தான் மீன் வெட்டுனா அம்மா வெட்டுவோம் நாங்க கொண்டு காகம் தடியால காகம் விளைக்கிறது தண்ணி ஊத்துறது அவ்வளவுதான் செய்வேன். மீன் எல்லாம் வெட்ட விட இல்லை அதம்மா அவ்வளவுல நாங்கள் கல்யாணம் கட்டி ஃபர்ஸ்ட் 2 மாசத்துலயே தண்ணி கொடுத்து நம்ம போயிட்டு இருந்தானோ. இப்போ சுவாஸ் வந்து பெரிய பெரிய மீன் நாங்கள் மெல்லாவில் நாங்கள் இருந்தானோ. அப்போ
சிலாப்பி மீன் அந்த குளத்தி மீனெல்லாம் பெரிய பெரிய மீனெல்லாம் மூடி கொண்டு வர அம்மா ஏன்னா நான் உடனே சொல்லுவேன் இதெல்லாம் விட்ட மாட்டேன் ஒருக்கா டைம் இல்லையாண்டு விட்டுட்டு போயிட்டேன் நான் வச்சு விட்டே ஒரு முள் அப்படியே இருக்கால ஊற்றிட்டுது அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் விட்டவனான்னு சொல்லிட்டு கூடுதலாக சந்தை நான் வந்து மீனெல்லாம் வெட்டி கொண்டு தான் பெறுறது அப்பதான் நான் நினைச்சோட மீனெல்லாம் நாங்கெல்லாம் வெட்டி பழகி கொண்டு வந்திருக்கோம் என்ன பெண்ணை வீட்டு பக்கத்துல உள்ளதெல்லாம் இப்படியே பெரிய பெரிய மீனை எடுக்குங்க இப்படி இப்படி சொல்லட்டுங்க இப்படி போடுங்க இப்படி போடுங்க இப்படி வெட்டினான்னு தெரியாது எல்லாத்தையும் வந்து அம்மா அப்பா இருக்காங்க கற்றுக்கொள்ள வேணும் இது வந்து கணக்கையில் குறையத்தான் 15 நல்லா இருக்கு நல்லா இந்த நாள் ஆசம் போல இருக்கு பவுண்டோட நாயில மட்டும்தான் இருக்க போகுது காதுல மேற்காதுல மட்டும் எனக்கு இவ்வளவு போடுறல பவுண்டோட இவ்வளவு போடுறல இருக்குது என்ன போடுறேன் நான் சாரிகள் விட்டு சல்வார் போடுறேன் என்னத்துக்கு ஆளோட என்ன திருது பார்த்து கொண்டு இருக்கிறா அத சொல்லட்டா பாட்டு பாட சொல்லிட்ட பேமாத பாட்டு பாட உருவி ஒன்று படத்துல அந்த பாட்டு பாடி காட்டட்டா சொல்ல பேமாத அவனுடைய சாதம் அதே சாப்பிட்டா என்ன சாப்பாடும் பெருசா எடுக்க மாட்டேன் அப்ப அப்படி கேட்கல பொங்கல் சாப்பிட்டு கரைச்சி கரைச்சி சாப்பிட தெரியாது பழமெல்லாம் போயிட்டு கருத்து கழிச்சு சாப்பிட்னா சாப்பாடு டேஸ்ட்டுக்கான கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும் இது அவ்வளோ போயிட்டு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் குக்கை வந்து காலை மேல சாப்பிடலாம் இந்த நேரம் பின் நேரங்கள்ல சாப்பிடலாம் வேணும் அப்படி காலி நான் காலி நீ காலியா ஓகே சூப்பரா வடிவா உரைப்பு சாப்பாடும் சாப்பிட்டாச்சு வடிவா நல்ல திருப்தியா இனிமே சாப்பாடும் சாப்பிட்டாச்சு அந்த வீடியோல பார்த்தேன் அந்த ஃபுட் ஐஸ்கிரீம் அதுவும் நல்லா இருந்த பார்க்கவே நல்லா நெல்லியில சாப்பிடும் டேஸ்ட் இல்ல அவ்வளவு இது நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டிருந்தது நல்லா இருந்துச்சு பானையானும் பிரியாணி ஐஸ்கிரீமா அதான் நம்ம அதான் அந்த முட்டியை சுத்தி இப்படி அலங்காரங்கள் போட்டிருந்தோம் பிரியாணி ஐஸ்கிரீம் அப்படி அப்படி ஒரு ஆளுக்கு குடிக்கலாமா அப்படித்தான் நாம சொன்னோம் முட்டி ஐஸ்கிரீம்னு சொன்னா என்னது சின்ன நாம அப்படி சொன்னது இல்லையாக்கா ஒரு ஆள் தான் குடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்ப பார்த்தோமே கொஞ்சம் பெருசுதான் சரியோ தானே அப்ப நான் பார்த்தோம் இவ்வளவு என்னென்ன குடிக்க போனா நல்ல டேஸ்டா இருந்தது டேஸ்டா இருந்து பிரஸ் வாசனை நான் வந்து குடிச்சது நீ சொல்றதும் சரிதானே நான் ஒரு ஆள் வந்து அவ்வளவு கொள்ளளவியா இருந்த கூட சுபாஷ் வந்து ஜூஸ் விட்டாங்க சொன்னேன் சுபாஷ் அப்படி ரெண்டு ஒரே மைண்ட் செட் தானே தம்பி கொண்டு அங்கவே சங்கவே இல்ல அப்ப கொண்டு வச்சாச்சு அப்ப நாங்கிட்ட தம்பி இந்த பானையும் குட்டி பானையும் தந்து இப்படி அதெல்லாம் தந்துக்கிறேன் சொல்லிட்டேன் அது வந்து 850 ரூபா முட்டி ஐஸ்கிரீம் அதே நேரம் புட்டு ஐஸ்கிரீம் 980 நீண்ட நாட்களா இப்ப எங்களை அந்த நேரம் ஹெல்பிங் சரியான தாய்க்கும் பிள்ளைக்கும் ஆசை சரியா அவங்க அந்த கடையை காட்டினது சரி அப்ப ஒரு நாள் ஆசை தானே நாங்களே ஏற்கனவே உதவுங்கிறங்களா உதவி கொண்டு தெரிகிறது அப்ப அதான் அவங்களோட ஆசையை நிறைவேற்றுத்தானே வேணும் என்று சொல்லி போட்டு தான் சரியண்டு நேற்றைய நாளும் ஓகே நல்ல சந்தோஷமா அமைஞ்சுது இன்றைய நாளும் வந்து நல்ல சந்தோஷமா அமையமென்னா எங்களோட குட்டி மேக்கு வந்து ஒரு கதை சொன்னாதான் ஏன்னா நாங்கள் காய்ச்சி கொண்டு திரு இப்படி பார்க்குறோம் அப்படி தலையாடுற அப்படின்ற மாதிரியே இருக்குது இன்றைய காணொலி வந்து எங்கள் ஏஞ்ச குட்டிக்கு நாங்கள் ஒரு சிறு கதை சொல்லி அதோட முடிக்க போகிறோம் இப்போ பார்க்குறீங்க நினைக்கலாம் என்ன நீங்கள் சமைக்கிறீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா எங்கள்கிட்ட வந்து நடைமுறை நடைமுறை வாழ்க்கையை தான் நாங்கள் இந்த பிளாக் மூலம் நாங்கள் தெரியப்படுத்துவேன்னு சொன்னால் எங்களோட சப்ஸ்கிரைபரை வந்து நாங்கள் எங்களோட அன்புள்ளவங்களா இருக்கோம் எங்களை நேசிக்கிறவர் வந்து நாங்கள் இப்போ ஒரு நாள் காணொலி கூட போடாட்டாலும் எங்களே நான் மிஸ் பண்ணுறவங்க சொல்கிறவங்க நம்ம அப்படியா இருக்கும்போது தான் நாங்கள் நடைமுறை வாழ்க்கை என்ன செய்கிறோம் என்ன இந்த காணொலி என்ன இப்போ அதே நேரம் நல்ல நல்ல காணொலியெல்லாம் அப்போ நாங்கள் வெளியில் போகும்போது இந்த நபரை சந்திக்கும் போது கண்டிப்பாக அதுகளும் நடக்கும் போடலாம் அப்போ ஆகவே என்ன சொல்கிறது நீங்கள் வந்து எங்களோட தொடர்ச்சியாக பயணிச்சா நல்ல நல்ல காட்சிகளையும் வந்து காணலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதம் ஒரு முடிவுக்குள்ளே கூட நான் எங்கள்கிட்ட புது வீட்டில் வச்சு ஒரு பர்த்டே பார்ட்டி அதை வந்து
லண்டன்ல இருக்கு அவங்க அம்மா தான் அந்த பிள்ளைக்கு ஏதாவது சர்ப்ரைஸா செய்ய போறா. அப்ப பர்த்டே அது என்னன்னு சொல்லல யார் அப்படின்லாம் சொல்லல தானே. அப்ப அதுவும் கண்டிப்பா அவன் கண்ட விட்டுன்னு அந்த அந்த நிகழ்வுகள் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும். நீங்க எங்களோட தொடர்ச்சியா பயணிச்சா சுவாரஸ்யமான காணொலிகளையும் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் வந்து இப்ப எங்களை குட்டி மாதம் சந்தோஷப்படுறதுக்கு கதை சொல்லலாம். கூடுதலா அவளுக்கு எனக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் சொல்லி போட்டேன். காதுல கதையும் சொல்லியாது யோசிச்சுட்டாலும் நான் சேர்ந்து சொல்லுவேன். பாருங்க குட்டி கதையொன்னோன்னு எங்கிட்ட குட்டி மாமா ஓடோடி வந்துட்டான்னு ஓடோடி வந்துட்டான்னு பக்கத்துல தான் இருந்தவா. நான் இன்னும் பாயினும் அதை சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லி அதுக்கே வரையில கதையொன்னோன்னு வந்துட்டா. இதுல என்ன தெரியும் அவாவுக்கு எவ்வளவு சிறுகதை இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி என்ன சாப்பிட்டு இருக்கா. பிஸ்கெட்டும் இந்த டைம் மில்க் பிஸ்கெட்டு சும்மா ஒரு நீங்க புக்கா சாப்பிட்ட மாதிரியா பிஸ்கெட் அப்படியா என்ன முன்னேற்றம் தான். ஓகே அப்ப நான் அங்கிட்ட ஒரு கதை சொல்ல போறேன். அது வந்து அனுவுக்குமே சர்ப்ரைஸா இருக்கும். கேட்ட கதையா இருக்கும். ஆனாலும் சுவாரஸ்யமான கதை தான் தெரியுமா. ஒரு தாயாடு 6 குட்டி அப்புறம் 3. இதுல வந்து 3 தான் எதிரி. சரியா இதுல வந்து தாயோட பாசம் தெரிய போது அதே நேரம் வந்து தாய் சொல்லை தட்டாதேன்னு தாயோட சொல்ல தட்டினால் எவ்வளவு ஆபத்தை குழந்தைகள் சந்திக்கலாம். குழந்தைன்னு யார கீழ்ப்படி ஒன்று இல்லாட்டா அது வந்து கேடுதான் விளைவிக்கும். அப்ப அப்படித்தான் இந்த சிறுகதை மூலம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படிப்பினை என்று சொன்னா இதுதான் கீழ்ப்படிதல் முக்கியம், சொல் கேட்கப்படும். சரி அப்ப இப்ப நான் கதை சொல்லுவோமோ. ஒரு ஊர்லயா ஒரு தாயாட்டுக்குட்டியும் தாயாட்டுக்கு வந்து 6 குட்டியாடு நின்றுச்சாம். சரி ஏஞ்சுமா வடிவா கதை கேட்கணுமே. அப்ப நல்ல ஒரு பச்சை பசேலான இடத்துலயாம் இந்த தாயாடும் 6 குட்டி ஆடுகளும் வந்து நல்ல ஒரு அடக்கமான குடிசை வீடாம். சரி அந்த குடிசை வீடுலதான் தாயாடும் 6 குட்டி ஆடும் வாழ்ந்து கொண்டு வரையணும். அப்ப அவங்க அம்மா தான் டெய்லி வந்து வெளியில போயிட்டு மேய்ச்சல் போயிட்டு வந்து சாப்பாடு கொடுக்குற. அப்ப சொல்லுவாவாம் பிள்ளைங்களா நான் வெளியிலேருந்து போயிட்டு வரேன், நீங்க வந்து அம்மா கூப்பிட்டா மட்டும்தான் வெளியிலேருந்து வர வேணும், மற்றும்படி வரக்கூடாது என்னென்னு சொன்ன. நாங்கள் இருக்கிறதான இடத்தை சுத்தி சரியான எதிரிகள் எல்லாம் தெரிகிறது. குறிப்பாக ஓனாயண்டே சொன்னதான் ஓனா எல்லாம் தெரிகிறது, நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லு. அப்ப இவன் அப்படியே ஓமன்னு சொல்லி எல்லாம் சொல்லு கேட்டதெல்லாம் சரியோ சொல்லு கேட்டுட்டு அப்படியே இருந்தா முதல்ல அதுமா போயிட்டு சாப்பாடு கொண்டு 6 குட்டிகளும் வடிவா சாப்பிட்டு திருப்தியா இருக்க. அப்ப அடுத்த நாளும் என் பிள்ளைகள் இதே மாதிரி சொல்லு கேட்கல் தானேன்னு சொல்லி போட்டு தாயாடு மேய்ச்சலுக்கு போய்க்கும். இருந்தாலும் கதவெல்லாம் பூட்டிட்டு தான் போவா. தாயாடு நல்ல வெள்ளை 2 வெள்ளையாடு தனி வெள்ளையாடு. அப்ப ஒரு நாள் இப்படி போயிட்டுன்னு சொன்னா தாயாடு வெளியில குழந்தைகளுக்கு 6 குட்டியாடுக்கும் சாப்பாட்டுக்காக வெளியில போயிட்டா. அப்ப இதை அவதானிச்ச நான் என்ன சரி ஒரு நாள் என்ன அவதானிச்சுட்டு வந்து அந்த தாயாட்டின் குரல்லே கதவில தட்டி பிள்ளைங்களா நான் வந்திருக்கிறேன், அம்மா வந்திருக்கிறேன், வாங்க வழியில என்று சொல்ல. அப்ப அவ என்ன அந்த முன் கதவுல கீழ் இடவழி இருக்குதான். சரி அப்ப அதனால கால் தெரிஞ்சிட்டு. அப்ப கால் தெரிஞ்சா குரல் வந்து ஆட்டுக்குட்டி அவன் தாயாட்டின் குரலா இருந்தாலும் கால் வந்து ஓனாயிட கால், அதாவது வந்து ப்ரௌன் கலர்ல கால். அப்ப இது எல்லாம் பயப்பட்டுட்டு இல்ல இது எங்கண்ட அம்மா இல்லை நீ ஓனாயதான் நீ போ அப்படின்னு சொல்லுவான். அப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டு சொல்லி போட்டு மறுபடியும் என்ன செய்யலாம்னு சொன்னேன். அதுக்கும் எப்படியாச்சும் இந்த குட்டிகளை நல்ல பருவமான குட்டிகள் தான் சாப்பிடணுமெண்டு ஆசை. அப்போ ஓடி போய் பக்கத்துல கடைக்காரன்ட்ட போய் கேட்டுதான் என்ன ஃபுல்லா வெள்ளையாக்க வேணுமென்று சொல்லி மாவை வந்து கோதுமை மாவையும் கொடுத்துட்டு என்ன ஃபுல்லா வெள்ளையாக்கணுமென்று சொல்ல. அப்ப கடைக்காரன் என்ன செஞ்சான்னு சொன்னா ஓனாய ஃபுல்லா ஆட்டுக்குட்டிய மாதிரி அப்படியே நல்ல வெள்ளை வெளியா இருந்தான். அந்த கால் மட்டும் தான் எனக்கு கீழே தெரிஞ்சது வேற கலரா. இப்போ குரல் வந்து அந்த ஆட்டுக்குட்டின குரல் மாதிரி தான் இருக்கா. இப்போ மறுபடியுமா வந்து தாயாட்டின் குரல்லையும் காலும் வந்து வெள்ளையாம இருக்க. பிள்ளைங்களை அம்மா வந்துட்டேன் வாங்க வழியில என்று சொல்லு. அப்ப அது வந்து பார்த்தல உடனே காலை பார்த்தா வெள்ளை கால், குரலும் வந்து அதே மாதிரி இருக்கா. 6 குட்டிகளும் இப்படியே ஓடி வந்து முதல்ல ஒரு குட்டி வந்து கதவை திறந்துட்டா. திறந்தோடனே இது எனக்கு இன்னைக்கு நல்ல உணவு கிடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு மலமலண்ட ஒவ்வொன்றா பிடிச்சு உடனடியா சாப்பிடு. 5 குட்டியையும் சாப்பிடு. அதுல வந்து ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யுது மணிக்கூட்டு பட்டிக்க கேட்டிருக்கிறீங்களா? பேன் சொல்லி 5 குட்டிக்கு இப்பதான் ஞாபகம் வருது. அப்ப ஒரு ஆட்டுக்குட்டி மாத்திரம் என்ன செய்யுதுன்னு சொன்னா மணிக்கூட்டு பட்டிக்கவே முழிச்சிட்டு. அப்ப இது பார்த்து இத்தனை குட்டியும் காணும் ஆளுக்கும் பயிறு ஃபுல்லா நிரம்பிட்டு தானேன்னுட்டு சரி அந்த கள்ளத்தனமா தான் நான் வந்து சாப்பிட வந்தது.
ஆள் ஓடிட்டுது அந்த தாயாடு வேற கதவு திறந்துருக்கு. அதே பெரிய ஒரு ஆச்சரியமா போயிடுது. என்ன வளமையா அப்படி நடக்கிறலாண்டு தாயாடு தேம்பி 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 அழுது அழுது ஒவ்வொரு இடமா வீட்டின் மூளை போகுது. எல்லா இடம் தேடி பார்த்தா காணல. இப்போ கடைசியா இந்த ஒரு மணிக்கூட்டுக்கு இந்த பட்டி வந்து அம்மா நான் இங்கே இருக்கிறேனம்மா என்ன இருக்கா என்ன வெளியில எடுத்து விடுங்க நான் மணிக்கூட்டு பட்டிக்கா இருக்கேன். அப்போ தாய் ஓடி வந்துடு ஒரு குட்டியாச்சு மிஞ்சிட்டு. அப்போ தேக்கி விளங்கிட்டு நான் வந்து அந்த குட்டியில சாப்பிட்டேன்னு சொல்லி ஒரு குட்டியாச்சு மிஞ்சிட்டேன்னு சொல்லி அந்த ஒரு குட்டியை வெளியில எடுக்க என்ன நடந்தேன்னு சொல்லி கேட்கு. அப்படியே இந்த குட்டி அந்த சம்பவத்தை சொல்லிட்டு நீங்க வெளியில போயிட்டீங்க இப்படி முதல் தடவை இருக்கா வந்து கூப்பிட்டது பிறகு மறுபடியும் அம்மா இப்படி காலில் வெள்ளையா தெரியும் நீங்க தான் வந்துட்டீங்கன்னு சொல்லி நாங்கள் கூப்பிட்டேன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு இது சரியான கவலையில் அழுத போட்டு என்ன செய்யிருக்குன்னு சொன்னா அந்த மிஞ்சினதான ஒரு குட்டியே என்ன கதை விளங்குதான். அப்ப மீதியான ஒரு குட்டியை கூட்டி கொண்டு அப்படி என்ன செய்யிருக்குன்னு சொன்னா இங்கே வெளியில ரெண்டு பேரும் ஊனை பட்டிப்பா ஃபுல்லா திருப்தியா சாப்பிட்டே இருந்தானோ ஒரு மரத்துக்குள்ள இப்படி மேல அண்ணாந்து காத்துக்கொண்டு நல்ல நித்திரை கொண்டு இருக்கா சரியோ கடுமையான நித்திரை கொள்ள. அப்ப இந்த தாயாடு என்ன செய்யிருக்கும் சரியான என்ன சொன்ன 5 குட்டியை மிஸ் பண்ணுதானே டக்குன்னு பெரிய ஒரு கத்திரிக்கோள் எடுத்துக்கணும். நம்ம என்ன செய்யிருக்கோம் குத்திட்டு என்னது என்ன ஓனா குத்தி சாக்களிட்டு போட்டு தண்டோம் அங்கதான் இருக்கு கதை. அப்ப என்ன சொல்லுன்னா பெரிய கத்திரிக்கோள் மட்டுக்கொண்டு அப்படியே ஓனாய படுத்திருக்கான். ஓனாயோட வயிற்று அப்படியே கிழிச்சுதான் கிழிச்சு போட்டு ஒரு குட்டியா வழியில தூக்கிட்டுதான் அவள் சாம இருந்திருக்குது. இதான் கதைன்றது இதான் கதை முழுசாவளிங்க இருக்கு சரியோ. அப்போ அப்படியே ஒரு குட்டியா வழியில எடுக்க அம்மா அம்மாண்டு ஒரு குட்டியும் வெளியில வந்து 5 குட்டி 6 குட்டிகளையும் பட்டிக்கு கட்டி அணைச்சி முத்தமிட்டுட்டு என்ன செய்யலாம் வெறும் பயிரா இருக்குதாண்டு பெரிய பெரிய பாறாங்கல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கு அனுவு கேட்காத கேக்குற விதத்தை பார்க்க தெரியுது கண் சொல்லுது சரியோ அப்படி நித்திரையும் வருது. அவன் நம்ம குழந்தைய போட்டுறாங்க மடியில வச்சுக்க. அப்ப சரின்னு பக்கத்துல உள்ள பெரிய பெரிய கருங்கல் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து ஊனாயோட வயிற்றுக்க வச்சு மணமாண்டு தச்சுட்டு தானம் இந்த குட்டிகளமா தங்க இடத்துக்கு அதாவது அவன் வீட்டுக்கு குடிசைக்கு வந்துட்டு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னலுக்கால அப்படியே தாயாடும் 6 குட்டியாடுமாண்டு எட்டிப்பாயிரும். எட்டி பார்த்தா ஊனாய்க்கு படிவா சாப்பிட்டான் பிறகு நல்லா தண்ணி விடாம வந்துட்டு. அப்ப தண்ணி விடாத இப்படி நடந்து போக்கின்னு என்னுடைய வயிறு கணக்குது. நான் நல்லா தான் இருந்தேன் சாப்பிட்டேன்னு போட்டு பக்கத்து கிணத்துக்கு அப்ப என்ன செய்யிருக்க தண்ணி கொஞ்சம் ஆழமான கிணறு அது கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கு. எட்டி பார்த்து தொம்மண்டு விழுந்துட்டேன். கல்லுண்ட பேரத்துல ஆளும் வந்து தொம்மண்டு விழுந்தோன்னு அப்ப அவரை காப்பாத்த யாருமே இல்லை தானே. அப்ப என்ன சொல்லிருக்காரு நீந்தி பார்த்துருக்காரு வயிறு வேற சரியான கருங்கல்லோட சரியான பேரமே இருக்கு. அப்படியே ஆள் சேர்த்து போட உடனடியாக இந்த 6 குட்டிகளும் தாயாடும் வந்து அப்பா இந்தியில இருந்து எங்களுக்கு நல்ல விடுதலை கிடைச்சிட்டு எங்களோட எதிரி சேர்த்துட்டான் எல்லாம் சொல்லி போட்டு அவங்க நல்ல சந்தோஷத்தோட அந்த 6 குட்டியாடும் தாயாடும் வந்து நல்ல சந்தோஷமா அந்த இடத்துல இருந்து வாழணுமா. அதே நேரம் வந்து அந்த குட்டியாடலுமே நினைச்சுங்க ஓகே இனிமே வந்து அம்மா எதை வச்சு நிமித்தாங்களே இனிமே அந்த சின்ன குட்டிகள் தானே வெள்ளை காலும் வந்து வெள்ளையா இருந்தது தானேன்னு சொல்லிட்டு நாங்க என்ன கூப்பிட்டு தந்தது. இனிமேலும் வந்து அம்மாவா அது தாயின்னு சொல்லியிருப்பான் நான் என்னண்டு அம்மா தானண்டு வடிவான முறையை உறுதி அளித்த பிறகுதான் நான் வந்து கூப்பிடுவேன் மனுஷன். அதுகளுக்கு வந்து பெரிய ஒரு படிப்பின் அதாவது உயிர் போன நிலைமை நான் உயிரை தப்பி மறுபிறந்த பெரிய இதுல அம்மாண்ட சொல்லுங்கன்னு சொல்லி அப்ப அந்த குடிசையில அந்த 6 குட்டியாடும் தாயாடும் வந்து என்ன செஞ்சுமாம் வடிவா சந்தோஷமா வந்து வந்துச்சுனாம். அப்ப அவங்கள துன்புறுத்தின ஒரே ஒரு எதிரி வந்து அந்த ஓனாய்தான். அந்த ஓனாயில இருந்து சரியான விடுதலை பாத்தீங்களா. அப்ப இதுல இருந்து என்ன செய்யும் ஓனாய போல யாருமே இருக்க கூடாது. ஏன் அவர் தனக்கு பசிக்குது வேட்டையாடுறன்னா வெளியில போயிட்டு ஏன்னா ஏதாச்சும் ஒரு சாப்பாடு வந்து சாப்பிட்டுருக்காங்க. அப்படியே வந்து 6 ஆடுகளை முறை நேரம் அவர்கிட்ட அதாவது வந்து அநியாயமான ஆசையால அவருடைய உயிரையே மாய்த்து கொண்டார். அப்ப பேராசை பெருநட்டம். அப்ப யாருமே வந்து பேராசை கொள்ளக்கூடாது. அந்த டைம் அவருக்கு மிதமிஞ்சி தண்ணி சாப்பிட்டு நான் அவருடைய பேராசையால உயிரை இழந்து கொண்டார். என்ன குட்டி எப்படி இன்ட்ரெஸ்டா இருக்குதா கதைய ஒரே ஒட்டகம் கதை முடிக்கல குட்டி ஓடி விட்டாள். அம்மாக்கு தான் நல்லா பிடிச்சிருக்கு போலடா கதை நல்லா இருக்கு நான் கதை அப்ப அனுக்காம கதை சொல்லிட்டு பாத்தீங்க ஆசை உரைப்பு சாப்பிடு அதுக்கு மேலால வந்து நல்லா இனிப்பு சாப்பிடு எனக்கு நித்திர வந்த போதும். அப்ப அனுவுக்குரிய கதையை வந்து நாளை தினம் சொல்லி
நாளைய நாள்ல சந்திப்போம். ஏஞ்சுமாக்கு விருப்பமான கதையும் சொல்லி நல்ல ஒரு நித்திரை வராத ஆட்களுக்கு சாரு உட்காண்ட கதை கேட்டா தூக்கி அடிக்க நித்திரை. அப்படியா இப்படி சொல்லிக்க இனிமேலாம் கதை கேட்க போறாங்க. நித்திரை ஆனா உண்மையா நம்ம படிக்கிற காலத்துல இருந்து இப்ப நாங்க இன்டர்வல் டைம் ஸ்கூல்ல இன்டர்வல் டைம் டக்குன்னு ஞாபகம் வந்துட்டு தமிழ்லயே எல்லாம் நான் சிறுகதை இயற்றி அப்படி எழுது ஒரு சிறுகதை நானே உருவாக்கி குமார் ரவி எல்லாம் அப்படி பேரை போட்டு சிறுகதை தலைப்பை போட்டு அப்படி எழுதுறேன்னு சொன்னா 20-18 பேரும் என்ன எழுத்து பிள்ளை அவங்க அப்படி நல்லா சிறுகதை சொல்லும். அதே வந்து நான் கதை சொல்றேன்னு சொன்னா அப்படியே இந்த மேசையை சுத்தி எல்லாருமே நிப்பினான். இவ்வளவு காத்தடிச்சுமே நித்திர வரையில நான் கதை சொல்லி வந்திருக்கேன்னு சொல்லி அங்கதான் இருக்கு ஸ்பேஸ்ல எல்லாருமே வந்து மேசையை சுத்தி இருந்துட்டான். என்னத்தான் கதை சொல்லணும் என்னத்தான் கதை சொல்லணும். அப்ப நான் அப்படியே சொல்லுவேன் கதை. அப்ப நாளைக்கு அனுப்புக்கு ஒரு கதை சொல்றேன். போட்டு விட்டேன். சரியா நாளைக்கு வந்து மறுபடியும் அனுவுக்கு ஒரு கதை சொல்றது மூலம் நாங்க நாளைய காணொலியில சந்திப்போம். யாரும் பாருங்க கதை கேட்கணும் விரும்பினா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. சிறுகதை வேணும்னா உங்களுக்கு நல்ல சுவாரஸ்யமான கதை சொல்லாம சொன்னா நேர வித்தியாசங்கள் இருக்கு. நம்மள டைம் 2 மணின்னு சொன்னா லண்டன்ல வந்து காலை நேரமா இருக்கும், கனடால வந்து இரவா இருக்கும். அப்பங்க காணொலிய வந்து இல்லைன்னா தெரியும். அவ இந்தியா ஒரே டைம் இன்ட்ரெஸ்டா மேல என்னுடைய கதை படிச்சேன்னு சொன்னா எனக்கு வந்து நிறைய சிறுகதை எல்லாம் தெரியும். நீங்க கேட்டா கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு ஒரு காணொலி சொல்லி போடலாம். ஓகே, அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் சேரும்.